சுவிட்சர்லாந்துல பூமிக்கு அடியில இருக்கிற பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான மிஷினை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, நீங்க சொல்றது ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையமான CERN லேப் பத்தி தானே? எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சத்தோட அடிப்படை ரகசியங்களை ஆராயற அந்த மாபெரும் துகள் முடுக்கி, அதாவது பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர் இருக்கிற அதே இடம்தான். ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச் சென்டர் அது. ஆனா அந்த அதிநவீன அறிவியல் மையத்தோட வாசல்ல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தென்னிந்தியாவுல வார்க்கப்பட்ட ஒரு பழமையான வெண்கல நடராஜர் சிலை ஏன் கம்பீரமா நிக்குதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா, அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. நிறைய பேர் இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, அந்த பல பில்லியன் டாலர் மிஷினோட முழுமையான வரைபடம், அதாவது அதோட ப்ளூ பிரிண்ட் அந்த 1000 வருஷ பழமையான சிலைக்குள்ள மிக துல்லியமா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவா? கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற இந்த ஆழமான அலசலுக்கு அடிப்படையே அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூற்றை முன்வைக்கிற ஒரு விசித்திரமான கட்டுரைதான். மிக சரியான ஆரம்பம். ஆனா இந்த உரையாடலுக்குள்ள நாம முழுமையா நுழைஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் ஒரு விஷயத்தை நாம தெளிவா பதிவு செஞ்சுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ,